ஐயோ அந்த செருப்பரை பிஞ்சிச்சே. தினேஷ் சேஃப்டி பின் இருந்தால் கொஞ்சம் குட்ரா. இந்தாண்ணா. குட்ரா. இப்படி பின்னு குத்துனா ஒரு 2-3 மாதத்துக்கு உழைக்கும். அதுக்கப்புறமா கூட புது செருப்பு வாங்கிப்போம். சரிடா, அண்ணன் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிண்ணா. சே, அண்ணன் பாவம் எதாக இருந்தாலும் நமக்கு தான் வாங்கி தராரு, அவருன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டார். அண்ணனுக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம். அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் கடையில் வேலை செய்யிட்டானா? பா பார்க்கறதுக்கே சின்ன பையன் மாதிரி இருக்குது. நீ ஸ்கூல்லாம் போகலையா? இல்லை அங்கிள், எனக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. பா ஸ்கூல் விட்டா போய் விளையாடுப்பா, வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. இல்லை அங்கிள், எங்கள் அண்ணா பாலையை பிஞ்சு போன செப்பல் போட்டுருக்காரு. அதான் அங்கிள் புது செப்பல் வாங்கினான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேலைக்கு கேட்டேன். ஓ அப்படியா? சரிப்பா, அப்பனா போய் அந்த செங்கல்லாம் தூக்கி வை. ரொம்ப நன்றி அங்கிள். படிக்க வேண்டிய வயசில் அண்ணன் பிஞ்சு போன செருப்பு ஒன்று வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு புது செருப்பு வாங்கி தரணும்னு நினைக்கிற பையனை முதல் இப்போ தான் பார்க்குறேன். அண்ணன் நமக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அவருக்காக இந்த செருப்பு கூட வாங்கி தரலாம் நம்மளாண்ணா தம்பி. அங்கிள் சொல்லுப்பா. அந்த செங்கல்லாம் எடுத்து நீங்கள் சொன்ன இடத்துல வச்சிட்டேன் அங்கிள். சரிப்பா, தான் நீ வேலை செஞ்ச காசு. சற்று நேரம் கழித்து. டேய் தினேஷ், சின்னாச்சு. எதுக்குடா அந்த செங்கல் தூக்குற வேலைக்கு போனா? அது இல்லைண்ணா. வாய மூடுறா. அப்பனா நீ என் பேச்சு என்ன மரியாதை கொடுக்குற? இனிமேட்டு என்கிட்ட பேசாத. அண்ணா நில்லா. அண்ணா இந்தாண்ணா. டேய் என்னதுடா அது? இல்லைண்ணா, காலையில் நீ வேலைக்கு போகும்போது உங்கள் செருப்பில் பின்னு குத்திட்டு போனீங்கல்ல, எனக்கு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணா. நான் இன்னைக்கு லீவ் இல்லைண்ணா, அதானே நான் வேலைக்கு போயிட்டு வர காசில் உங்களுக்கு செப்பல் வாங்கினேன். அதுக்குன்னு எனக்காக அவ்வளோ கஷ்டப்படுற வேலைக்கு போவியாடா? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்ப. இரு பார்க்குறேன். இந்த செருப்பா? டேய், நான் இந்த மாதிரி செருப்பு தானே வாங்கணும்னு நினச்சேன். என்னால் காசு இல்லாதனால வாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ்டா.